எலியேசர். எலியேசர்னு சொன்னால் தேவன் என் துணைன்னு அர்த்தம். வேதத்தில் எலியேசர்ன்ற பேரில் 11 பேர் இருக்கிறாங்க. இவங்களில் முதல்ல வரவர் தான் தமஸ்கு ஊரானாகிய எலியேசர். இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய வீட்டில் பிறந்தார். அவர் ஒரு அடிமையின் மகன். அவர் தன்னுடைய நிர்வாக திறமையினால் அந்த வீட்டினுடைய விசாரணை கர்த்தனாய், அதாவது சூப்பர்வைசராக மாறுறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நல்ல நடக்கையினால், நல்ல குணத்தினால ஆபிரகாமுடைய இருதயத்தில் இடம் பிடிச்சார். ஆபிரகாமும் தனக்கு பின்னாடி தன் சொத்துக்கள் அனைத்துக்கும் வாரிசாக இந்த எலியேசரை நியமித்து வச்சுருந்தார். ஒருவேளை இஸ்மவேலோ ஈசாக்கோ கேத்துராளின் பிள்ளைகளோ பிறக்காமல் போயிருப்பாங்கன்னு சொன்னால் ஆபிரகாமுடைய ஒட்டுமொத்த சொத்துக்கும் வாரிசாக இந்த எலியேசர் தான் இருந்திருப்பார். ஆனால் தேவன் இந்த எலியேசர் உன் வாரிசு இல்லை, உன் சுதந்திரவாளி இல்லைன்னு சொல்லி சொன்ன பிறகும் இந்த எலியேசர் கடைசி வரைக்கும் அந்த வீட்டினுடைய விசாரணை கர்த்தனாய் சூப்பர்வைசராக இருந்தார் சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆபிரகாமுடைய 86 வயசுக்கு முன்னாடி வேதத்தில் அறிமுகமாகிற இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய 140வது வயது வரைக்கும் கூட இருந்ததை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆபிரகாமை பிதாவாகிய தேவனுக்கும் ஈசாக்க குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த எலியேசரை பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒப்பா அநேக வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. இந்த எலியேசர் கர்த்தரையே நம்பியிருந்த ஒரு மனுஷன். தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை ஏற்படுத்தின போது இந்த எலியேசரும் ஆபிரகாமோடும் இஸ்மவேலோடும் விருத்த சேதனம் செய்யப்பட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதாவது தேவனோடு தன் மாம்சத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டவன் இந்த எலியேசர். கானான் தேசத்திலிருந்து மொசபோதோமியாவில் இருக்கிற நாகோருடைய ஊர் வரைக்கும் போனவனுக்கு அந்த ஊரில் இருக்கிற நாகோருடைய வீட்டையோ ஆபிரகாமுடைய சொந்தக்காரங்களுடைய வீட்டையோ தேடி கண்டுபிடிக்கிறது, அங்கே போய் பெண் கேட்குறது லேசான காரியம்தான். ஆனாலும் அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட விட்டுட்டு உறுதிப்படுத்துறதுக்காக ஒரே ஒரு அடையாளத்தை மட்டும்தான் அவன் கேட்டான். அவன் கருத்தாக ஜெபிக்கிறவனாகவும் தேவனுக்கு நன்றி சொல்லும் இருதயம் உள்ளவனாகவும் இருந்தான்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவன் வைத்த அடையாளத்தின்படியே நடந்தபோது கூட கர்த்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணட்டும் சொல்லி அவன் கர்த்தருக்காக காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த எலியேசர் கர்த்தரை நம்பினவன் மட்டுமல்ல, ஞானம் உள்ளவன், இரக்க குணமும் உற்சாகமாய் வேலை செய்கிறவளுமாய் இருப்பவதான் தன் எஜமானுடைய குடும்பத்துக்கு ஏற்றவ என்பதை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்து ஞானமாக ஜெபிச்சதை நம் வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, அவள் திருமணமாகாத கன்னிகை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு தான் அவளிடம் போய் அந்த தகுதி, அந்த அடையாளத்தை அவன் தேடுறான். அவள் மகாரூபவதியாக இருந்தால் சொல்லி வேதம் சொல்லுது. ஆனாலும் தகுதி இல்லாதவளை, தேவன் உறுதிப்படுத்தாதவளை தேர்ந்தெடுக்க அவன் விரும்பவே இல்லை. அவள் அவ்வளவு அழகுள்ளவளாக இருந்தும் உடனே அவளை செலக்ட் பண்ணல. அவகிட்ட தகுதி இருந்துதான்னு பார்த்து தான் எலியேசர் அவளை செலக்ட் பண்ணுறான். அவன் நன்கு விசாரிக்கிறவனாகவும் தான் வந்த நோக்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லுகிறவனாகவும் இருந்ததை நம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த எலியேசர் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவனாக இருந்தான். ஆபிரகாம் எலியேசர் மேலே முழு நம்பிக்கை வச்சு தன் மகனாகி ஈசாக்கினுடைய திருமண வாழ்வின் மேலே அவனுக்கு முழு உரிமை கொடுத்துருந்தான். ஈசாக்கும் எலியேசரை முழுமையாக நம்பினா அவன் அழைத்து வந்த ரெபேக்கால முழு மனதோடு தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டான். லாபானும் பெத்துவேலும் எலியேசரை முழுமையாக நம்பித்தான் தங்களுடைய வீட்டு பெண்ணை அவனோடு கூட அனுப்ப சம்மதிச்சாங்க. இந்த ரெபேக்காலும் எலியேசரை முழுமையாக நம்பி தன் வீட்டை, தன் உறவுகளை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த எலியேசரோடு கூட புறப்பட்டா சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த எலியேசர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான் என்பதுக்கு நிறைய அடையாளத்தை நம்ம பார்க்க முடியுது. கர்த்தருடைய தூதன் அவனுடைய பிரயாணத்தில் அவனுக்கு முன்னாடி போனான் அப்படி சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை நேர் வழியாய் நடத்தினார் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். உண்மை உள்ளவர்களாய் நாம் இருப்போம்னு சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்த அவர் எப்பொழுதுமே
தயை பெருத்தவராயிருக்கிறார். ஆமென்.